ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிறக்கிற வருஷம் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன், எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டால், நீ எதுக்குடி இதெல்லாம் ஷேர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் யார்கிட்டையும் போய் சொல்ல முடியல. அதனால தான் என் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியாக நினச்சி நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது கூட எதுக்கான வீடியோ தான், என் பாப்பா எங்கள் அப்பா இறந்து ஒரு வாரத்தில் அவரோட ஏக்கத்துலேயே ரொம்ப சிக்காயிட்டா. என்கிட்ட காசு இருக்குது, அதாவது எங்கள் அப்பா காசு என்கிட்ட இருக்குது. ஆனால் அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயம். ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார். எங்கள் அம்மாவும் நீ எடுத்து செலவு பண்ணிக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி இவங்களுக்குலாம் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கானு தெரில. எனக்கு எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் அவர் காசு எடுத்து செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாவே தெரில. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறமா அவர் காசு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னு சொல்லிட்டு தெரில. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.